அரசியல் விமர்சகர் பொன்ராஜுவுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தவேக பெண் தொண்டர்களை பொன்ராஜ் இழிவாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் விவரிக்க கேட்போம். சுரேஷ், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு பெண் தொண்டர்கள் ஆதரவளித்தது குறித்து பேட்டியளித்த அரசியல் விமர்சகரும் மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமின் ஆலோசகருமான பொன்ராஜுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது தவேக பெண் தொண்டர்கள் குறித்து இழிவாக பேசியதாக சொல்லி தவேக தலைவரும் தற்போதைய முதலமைச்சருமான விஜய் நேரடியாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். அதே போல அவருடைய கட்சி நிர்வாகிகள் மாநகர காவல் ஆணையரிடம் புகார் அளித்திருந்தனர். இது தவிர கடலூர் மாவட்ட தவேக செயலாளரும் தற்போதைய அமைச்சருமான ராஜ்குமாரும் கடலூர் புதுநகர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகார்களின் அடிப்படையில பொன்ராஜுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் முன்ஜாமீன் கேட்டு பொன்ராஜ் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுக்கள் நீதிபதி ஆர் சக்திவேல் முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது பொன்ராஜ் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ தன்னுடைய வாதத்துல ஒரே சம்பவத்துக்காக 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. சமூக வலைதளங்களில் வெளியான அந்த பெண் தொண்டர்கள் தெரிவித்த கருத்துக்களை கண்டிக்கும் வகையில் தான் மனுதாரர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்காக தற்போதைய முதலமைச்சர் நேரடியாக டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளித்திருக்கிறார். இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குல தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த தன்னுடைய கருத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெண்களுக்கும் குறிப்பிட்டு எந்த ஒரு கருத்தையும் தெரிவிக்கவில்லை என்றும் பொன்ராஜ் தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் காவல்துறை தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் பல பதவிகளை வகித்திருக்கக்கூடிய மனுதாரர் ஒரு கட்சிக்கு ஆதரவான பெண்களுக்கு எதிராக கருத்து தெரிவித்திருக்கிறார். கட்சி தலைவர் மீது உள்ள அன்பின் காரணமாக பெண்கள் தெரிவித்த கருத்தை விமர்சிக்க மனுதாரருக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை. அவருடைய சர்ச்சை பேட்டி சமூக வலைதளத்திலிருந்து நீக்கப்பட்டாலும் கூட அது இன்னும் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறது. சமூகத்துல ஒரு ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அவருக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது. அவருக்கு முன்ஜாமீன் வழங்கினால் இது போன்ற ஒரு செயல்களை ஊக்குவிப்பது போன்று ஆகிவிடும் என்று காவல்துறை தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதி, மனுதாரருடைய பேச்சு யூடியூபில் இருந்து நீக்கப்பட்டிருக்கிறது. அவர் மீது பதிவு செய்யப்பட்டுடைய வழக்குகளின் விசாரணையை தொடர்ந்து நடத்தி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யலாமே, அவர் என்ன தலைமறைவாகி விட போகிறாரா என்ற ஒரு கேள்வியை நீதிபதி எழுப்பினார். அதற்கு காவல்துறை தரப்பில் மனுதாரர் தன்னுடைய பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்து மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த வழக்கில் 2 தரப்பு வாதங்களும் முடிவடைந்ததை அடுத்து பொன்ராஜின் முன்ஜாமீன் மனுக்கள் மீதான அந்த தீர்ப்பை நீதிபதி சக்திவேல் தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.